ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட நாடுகள் மேல டாக்ஸ் போட்டிருக்காரு. குறிப்பா நம்ம இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டிருக்காரு. இதனால பாதிப்பு இருக்கா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா இதனால பாதிப்பு இருக்கு. என்னென்ன பொருள் மேல அவர் டாக்ஸ் போட்டிருக்காருன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிற துணி, கிளாத்திங், ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம மருந்து, மாத்திரைகள், அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்களுக்கு ட்ரம்ப் வந்து டாக்ஸ் போட்டிருக்காரு. இதனால பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா இதனால பாதிப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு எப்படி ப்ரோ பாதிப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ற பொருளை வந்து அமெரிக்காவுக்கு நம்ம சேல் பண்றோம். அப்படி சேல் பண்ணும்போது நம்ம வந்து உற்பத்தி பண்ற பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அந்த ரேட்டு வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு மருந்து, மாத்திரைகள், இன்ஜெக்ஷன், ஊசி மாத்திரைகள், சுகர் மாத்திரை, இந்த மாதிரியான எவ்ரிதிங் பொருள் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காவுக்கு சேல் பண்றோம். அப்படி சேல் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து இங்க 50% டாக்ஸ் போட்டிருக்காரு. இதுலதான் முக்கியமா இதுல ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா 500 ரூபா 600 ரூபாய்க்கு போய் இந்த மாத்திரை போய் சேருது, அமெரிக்கன் பீப்புளுக்கு அப்படி போய் சேருதுன்னா இப்ப டாக்ஸ் போட்டாரு ட்ரம்ப். இதனால ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிட்ட போய் ரீச் ஆகும் அங்க இருக்கிற மக்களுக்கு. அப்படி ரீச் ஆச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து வாங்குறதுக்கு மறுத்துருவாங்க. அப்படி மறுத்துட்டாங்கன்னா இங்க உற்பத்தி பண்றது தடையாகும். உற்பத்தி பண்றது தடையாச்சுன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை விட்டுவோம், யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லாதப்போ இது வித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து மூவ் ஆன் பண்ணி போவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க உற்பத்தி பண்ணுங்க, உற்பத்தி பண்ணி இங்கே வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 22 அன்னைக்கு நம்மளோட டாக்ஸே குறைச்சிட்டாங்க. மொத்தமா குறைச்சிட்டாங்க. சாதாரண பொருட்களுக்கு, லக்ஸுரிஸான பொருட்கள்னு சொல்லி தனித்தனியா டாக்ஸஸை பிரிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு சலுகை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.